என்னடா பண்ணுற? ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. ரொம்ப தலைவலிக்குது. ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா? டீ தூள் இல்லை, போய் வாங்கிட்டு வா, போட்டு தரேன். சரி, டீ தூள் இல்லையா? சரி, நான் இருங்க, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வா. கடைக்காரண்ணே சொல்லுப்பா, ஒரு டீ தூள் தாங்கண்ணே. என்ன பிராண்ட் டீ தூள்ப்பா வேணும்? ஓ, நான் என்ன பிராண்டுன்னு அம்மாட்ட நான் கேட்டுட்டு வரலையே. சரி, என்னென்ன பிராண்ட் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தாங்கண்ணே. சரி, ஓகேப்பா. 3 பிராண்ட் டீ தூள் இருக்குப்பா, இந்தா கொண்டு போ. ஓ சரி, 3 பிராண்ட் இருக்காண்ணே. சரி ஓகேண்ணே, அம்மாட்ட காசு வாங்கிக்கோங்க. அம்மா, டீ தூள் வந்து எந்த டீ தூள்னு எனக்கு சரியாக சொல்லலை நீங்கள், அதனால எல்லா டீ தூள்லையும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இப்படி இத்தனை வாங்கிட்டு வந்தால் எப்படி நான் போடுவேன்? எனக்கு இது எப்படி போட தெரியும்? நீயே போட்டுக்கோ. ஏதாவது ஒன்று வச்சு போடலாம்ல? நீ போடு. சரி, அப்போனா நான் எல்லாத்தையும் 3 இதையும் சேர்த்து வச்சு ஏதாவது வச்சு போட்டுருவேன் டீ. சரி, போடு போடு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான எக்ஸ்பிரிமெண்ட்டு தான். அம்மா கூட தான் சேர்ந்து வச்சு நம்ம பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ தான் போட போகிறோம். டீ வந்து எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைப்ஸில் உள்ள டீ தூளையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்கிட்ட நிறைய டைப்ஸில் வந்து டீ தூள்லாம் இருக்குது. இந்த எல்லா டீ தூளையும் வந்து போட்டு ஒரு பாலை ஊற்றி டீ வந்து போட்டு அந்த டீ வந்து எப்படி டேஸ்ட் இருக்குது அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு ஃபன்னான எக்ஸ்பிரிமெண்ட் தான் இது. ஸோ இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்காக மட்டும்தான் அது. சரி ஓகே, நம்ம வந்து அந்த டீ வந்து இதை எல்லா டீ தூளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டீ வந்து போடலாம். போட்டு வந்து குடிச்சு பார்க்கலாம் எந்த லெவலில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்மா கூட தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் பாலை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் இதில். சரி ஓகே, டீ தூளை இங்கே முன்னாடி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பாலை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். பாக்கெட் பால் தான் வாங்கிட்டு வந்தோம் இப்போ. சரி ஓகே, ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டாமா? இந்த லெவலுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து கூட்டி வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நான் கூட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து பால் வந்து கொதிக்க போகுது. இப்போ வந்து எல்லா டீ தூளையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சீனியை வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன், இது ஒரு 4 ஸ்பூன் அளவு வந்து நான் சீனி வந்து நான் போட்டுக்கிறேன். சரி ஓகே, 4 ஸ்பூன் சீனி வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 ரோஸஸ் ஆட் பண்ண போகிறோம். 3 ரோஸ் இது டீ தூள். இதை வந்து வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இது வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், 1 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏவிடி கோல்டு கப் இந்த டீ தூளை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நான் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவே ஆட் பண்ணிட்டேன் நல்லா. ஓகே, அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா சக்ரா கோல்டு வந்து இதை ஆட் பண்ண போகிறேன். இதுவும் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து 1.25 ஸ்பூன் கிட்ட நான் இதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏவிடி ப்ரீமியம், இந்த இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். இருங்க, இதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கு டீயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன், ஒரு 5 ஸ்பூன் அளவு வந்து டீ தூள் தான் இப்போ போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இது இருக்க போகுது. ஸோ இதை வந்து இப்போ பால் வந்து பொங்கின பிறகு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கலரும் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்து பால் பொங்கட்டும். இது ஒரு ஃபன்னான எக்ஸ்பிரிமெண்ட்டு தான். இது வந்து இப்படின்னா பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு ஒன்று பண்ணலாம் சரி சொல்லிட்டு தான். சரி, இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. சரி ஓகே, இது வந்து பால் பொங்கட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், டீ தூள் பால் வந்து பொங்க போகுது. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பால். ரொம்ப சீக்கிரமாகவே கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது.
சரி ஓகே, ஸ்ட்ராங்காகும். அதனால பார்த்தீங்கன்னா டீ வந்து பார்த்தீங்கன்னா கலரே நல்லா இருக்குது. ஸ்மெல் வந்து எல்லா டீ தூளும் இருக்குது, என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னே தெரியல. ஏதோ ஒரு ஸ்மெல், நல்ல ஸ்மெல் அடிக்குது. சரி ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா டீ. இப்போ நல்லா கொதிக்கும் போலே எசன்ஸ் நல்லா இறங்கிரும். இப்போ வந்து டீயை பாருங்கள் எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ஏன்னா டீ தூள் ரொம்ப போட்டிருக்கும்ல, ஸோ அதனால் இந்த டீயை குடிச்சு பார்க்கலாம் எந்த டேஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கலரும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. டீயோட கலர் வந்து நல்லா வந்துருச்சு, நல்லாவும் கொதிச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம இறக்க வேண்டிய பதம் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். நல்லா டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல ஸ்மெல்லும் வருது. ஆனால் திக்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி ஓகே, இதை நம்ம வந்து இருத்துக்கலாம். நம்ம இந்த இதில் வந்து நான் சல்லடையை வச்சு இருத்துக்கிறேன். இப்படியா? ஓகே, இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு இருத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கலர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இது வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன் நான். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். சூப்பராகவே இருக்குது. சூப்பராக இருக்கா? அம்மாவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா டீ தூளும் இருக்குது, அதனால் என்ன டேஸ்ட் இருக்குது அதுக்கு தான் இந்த ஃபன்னான எக்ஸ்பிரிமெண்ட்டு. இப்போ நல்லா இருத்தாச்சு, இருங்க. இப்போ நல்லா இருத்துட்டேன். இருத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிளாஸில் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ராங்காக டீ வந்து நம்ம போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், 2 கிளாஸில் வந்து ஊற்றிட்டோம். இதை வந்து கொஞ்சம் ஆற்றிக்கலாம். ஆற்றிட்டு நான் அம்மாவுக்கு வந்து நான் தரப்போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் அம்மாவுக்கு டீ போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு அம்மாவே சொல்லுவாங்க. இதை நான் நல்லா ஆற்றிக்கிறேன். சரி, நல்லா ஆற்றிட்டேன் நான். இப்போ அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மா அந்தாங்க டீ குடிங்க. என்ன டேஸ்ட்டில் இருக்குமா? நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லா டீ தூள் கலந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டீயை வாழ்க்கையில் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சதே இல்லை. இது நல்லா இருக்குது. என்ன வையிறீங்களா இல்லைன்னா டேஸ்ட்டாக நெசதிக்கே இருக்கா? இல்லை, நல்லா தான் இருக்குது. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஏன்னா எல்லா டீ தூளும் இது தேயிலை வந்து ஒரே இது தானே, ஸோ அதனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இது 4 வகையான டீ தூள் கலந்தது. டேஸ்ட்டாகவே இருக்குது. நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள், நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபன்னியாக எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விளாகில் வந்து இதை அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து எல்லா காப்பி தூளையும் சேர்த்து வச்சு ஒரு காஃபி வந்து போடலாம். இந்த மாதிரி நிறையா வந்து ஃபன்னியான இது வந்து அம்மாவும் நானும் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அடுத்தது வந்து இது மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து விஜய் விளாக் சேனலில் வந்து கண்டிப்பாக அம்மா கூட சேர்ந்து இந்த மாதிரி ஃபன்னியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். இதை வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த இன்றைக்கி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி ஒரு ஃபன்னான எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீ வந்து நான் பண்ணணும்னு நான் நினச்சேன். இது மாதிரி யாராவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா நினச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லுங்கள். இது மாதிரி போட்டு பார்க்கணும்னா வீட்டில் போட்டு பார்த்து குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளவுதான். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.